ஹாய் அன்பா, நான் ராஜேஷ் செவன்மொபைல்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என் கையில் இருக்க மொபைல் பார்த்தீங்கன்னா போக்கோ X2 ஓகேங்களா. ஸோ இந்த மொபைலில் வந்து இதுவும் காமனாக வர்ற பிரச்சனை தான். போக்கோ X2ல இது வந்து ஒரு காமனாக வர்ற பிரச்சனை தான். டச்சு இருக்காது ஓகேங்களா. டச்சு வந்து நமக்கு ஒர்க் ஆகாது, யூஸ் பண்ணால் வந்து நமக்கு யூஸ் ஆகாது ஓகேங்களா. ஸோ இது வந்து இதுவும் CPU தான் கம்ப்ளைண்ட் ஓகேங்களா. லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம்ல ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸு இந்த மாதிரி மாடல்லாம் வர மாதிரி தான் இந்த கம்ப்ளைண்ட் வரும் ஓகேங்களா. இது வந்து நமக்கு வந்து ஒரு மொபைல் ஷாப்லேருந்து கொடுத்துருக்காங்க. அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க, பட் ஆனால் வந்து அது ரெடி ஆகலை அப்படிங்கிறதுக்காக நம்மகிட்ட வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது 1 செகண்ட், அவங்க வந்து ஆல்ரெடி அவங்களுமே வந்து சிபியூலாம் வந்து இது பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க ஓகேவா. ஸோ இப்போ அவங்க கழட்டி பார்த்ததுக்கான இதெல்லாம் நான் காட்டுறேன் சரிங்களா. அவங்களும் ஆல்ரெடி வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து அவங்க ஃபுல்லாகவே வந்து டேமேஜ்லாம் பண்ணல, கழட்டி பார்த்துருக்காங்க ஓகேங்களா. கழட்டி பார்த்துருக்காங்க. இப்போ என்னென்னா இது வந்து CPU தான் நம்ம அகெயின் வந்து CPU தான் நம்ம வந்து ரீபால் பண்ணி தெளிவாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அக்யூரேட்டாக வந்து நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணி பக்காவாக பண்ண போகிறோம். அப்போனா தான் வந்து இது ரெடி பண்ண முடியும் ஓகேங்களா. இது வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து நமக்கு வந்து திடீர்னு இந்த மாதிரி நடக்கும் சரிங்களா. நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து டச்சு சுத்தமாக ஒர்க் ஆகாமல் போகிறது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து நடக்கும் சரிங்களா. இதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து நம்ம சொன்ன மாதிரி CPU தான் ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் ஏதாவது வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா. கொரியர் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. கொரியர் சர்வீஸ் நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு திரும்ப வந்து நம்ம பார்சல் பண்ணிவிடுவோம், பிரச்சனை கிடையாது. தென் அதே மாதிரி நேரடியாக நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விசிட் பண்ணலாம் ஓகேங்களா. கடையோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் லிங்க்கு. ஸோ வந்து நீங்கள் டேரெக்டாக வரதா இருந்தாலும் வந்து நம்ம கான்டெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த மொபைல் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு திரும்ப வந்து நான் தென் லைட்டாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன், என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து லைட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். தென் ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து CPU மட்டும் தனியாக வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. அதான் CPU ஓகேங்களா. மதர் போர்டு வந்து தனியாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஆனால் ஆல்ரெடி அவங்க பார்த்தவங்க வந்து CPU வந்து லைட்டாக தான் வந்து ப்ளோ பண்ணியிருப்பாங்க போல். ஆனால் CPU தனியாக ரிமூவ் பண்ணலாம் இல்லை போல் ஓகேங்களா. அதனால் வந்து ஃபுல்லாக நமக்கு பேஸ்ட்டோடு தான் இருக்குதுல. இப்போ நம்ம ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக வந்து இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை ப்ராப்பராக வந்து நம்ம இதை க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப அகைன் அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். மதர் போர்ட்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ண அந்த CPU வந்து நம்ம அகைன் வந்து நம்ம மறுபடியும் வந்து ரீஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பக்காவாக க்ளீனாக ப்ராப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து Qualcomm 7150 அப்படிங்கிற வந்து CPU IC ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐசி வந்து ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோவில் பார்த்துருந்தீங்க இல்லையா, அதுதான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. இப்போ இன்னும் நான் மொபைல் வந்து போர்டை வந்து செக் பண்ணல, லைவ்லி அப்படியே வீடியோவில் செக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வச்சுட்டேன். இன்னும் நான் வந்து ஃபோன் ஆன் ஆச்சா அப்படின்னு கூட நான் பார்க்கவே இல்லை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மதர் போர்டு இங்கே இருக்குது ஓகேங்களா. ஸோ இது டிஸ்பிளே இங்கே இருக்குது, பேட்டரி ஓகே. இப்போ வந்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. இதை இப்போ ஆன் ஆகலை அப்படின்ட்டு ஆன் ஆகும், பட் ஆனால் டச் ஒர்க் ஆகலையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் ஓகேவா. நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம், ஐசி வந்து கரெக்டாக க்ளீன் பண்ணி கரெக்டாக வேலையை ப்ராப்பராக பண்ணியிருந்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து மொபைல் வந்து கண்டிப்பாக ஆன் ஆகிடும் ஓகேங்களா. இப்போ நான் மதர் போர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஓகே. இப்போ நான் ஃபோன் ஆன் பண்ணுறேன் ஓகே. மொபைல் வந்து ஆன் ஆகிடுச்சு. அப்போ வந்து நம்ம பண்ண வேலையை வந்து நம்ம ப்ராப்பராக தெளிவாக வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் ஃபோன் வந்து ஆன் ஆகுது, இல்லைன்னா ஆனே ஆகாது. CPU வந்து மதர் போர்டில் வந்து மொபைலில் வந்து CPU தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா. அதை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக வந்து பண்ணலாம் அப்படின்னா மொபைல் வந்து கம்பல்சரி வந்து டெட் கண்டிஷனுக்கு போய்டும். ஃபோன் வந்து சுத்தமாக ஆனே ஆகாது. மொபைல் வந்து இப்போ பூட்டப் கண்டிஷனில் இருக்குது ஓகே, பூட்டப் ஆகிட்டுருக்கு. ஸோ வீடியோவில் இதுக்கு மேலே நான் காட்டியிருப்பேன் இல்லையா, டச் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. இப்போ வந்து ஃபோன் உள்ளே போயிடுச்சு ஓகேவா. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே. இப்போ டச்சு வந்து ஒர்க் ஆகுது ஓகே. ஸோ மொபைல் வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு ஓகேவா. ஸோ எந்த ஒரு இதுவுமே இல்லை, சூப்பராக இருக்குது, பக்காவாக ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி வந்து உங்களோட ஃபோன் ஏதாவது வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மக்கிட்ட கொண்டு வாங்க, நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா. நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் மட்டும் கிடையாது, கடைக்காரவங்களுக்குமே, அதாவது வந்து டீலர்ஸ் அப்படி அவங்களுக்குமே வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். மோஸ்ட்டாக வந்து ஷாப் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து சில விஷயங்கள் பண்ண முடியாத வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மோஸ்ட்டாக வந்து சக்ஸஸ்ஃபுல் ரிப்போர்ட் தான் நம்ம சைடில் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா. தென் அதே மாதிரி
இந்த கம்ப்ளைண்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் பேருக்கு வந்துட்டுருக்கு. நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கு. என்கிட்டே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இது ஏன் எதுக்கு வருது அப்படின்ட்டு. சரிங்களா? அதுக்கு அதே மாதிரி இது மட்டும் கிடையாது. போக்கோ X2 X3 தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் டிஎல்ஏ ரைஸ் இருக்குது. சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட்லாம் வரும் சில ஃபோனில். அது எதனால் முதல்ல வருது, அதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக அதை CPU தான் ரிவால்வ் பண்ணி வைக்க போகிறோம். பட் ஆனால் இந்த கண்டிஷன் முதல்ல எதுக்காக வருது, அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து தனியாக ஒரு வீடியோ கூடிய சீக்கிரம் நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த கம்ப்ளைண்ட் எதனால் இப்படி வந்துச்சு அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவோம். உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா? தென் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை மறக்காமல் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போனா நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணலாம், மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் ஏதாவது சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, பாய்.